இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன இது? சட்டப்பூர்வமா உன்னை என்னுடைய மகளாக்கிக்கிற டாக்குமெண்ட். எதுக்கு இதெல்லாம்? இந்த வீட்டை விட்டு நீ பிரிஞ்சாலும் என் ஆஸ்தி உனக்கே வந்து சேரும், அதுக்காகத்தான். ஓஹோ, இந்த வீட்டை விட்டு பிரிய மாட்டேன்னு நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் இதுதானா? வேற எந்த விதமா புரிஞ்சுக்க சொல்றேன்? பணத்தை தான் விரும்புறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு நான் எதை விரும்புறேன்னு புரிஞ்சுக்க தெரியலையே. சரி, நான் புரிஞ்சுக்கிட்ட தப்பு தான். இப்போ சொல்லு, நீ எதை விரும்புற? இப்பவும் சொல்லலைன்னா அது விவேகம் இல்லை. சொல்றேன். சொல்லு. அவர் கண்ணியமானவர், கல்யாணத்தை புனிதமா மதிக்கிறவர், பெண்ணை தெய்வமா நினைக்கிறவர். லட்சிய மனிதரோ? இல்ல, மனிதர். யார் அந்த மனிதர்? அவர் உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும்? ரஜினி, நான் ஒரு குழந்தை நினைச்சேன். You must be mad. இதை கேட்டா ஊர்ல எல்லாரும் சிரிப்பாங்கப்பா. இவங்களை பெண்மைக்கு இலக்கணமா எடுத்துக்கிறதா இல்ல ஊராருக்கு பிரதிநிதியா எடுத்துக்கிறதா? ஏன் ஏன் சிரிக்கிறீங்க? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? காதல் முத்தி போய் உன் கண்களை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் நீங்க என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் எனக்கு அக்கறை இல்ல. ஐ டோன்ட் கேர். ரஞ்சனி, நீ போகாத ஊருக்கு வழி தேடுற. இட் இஸ் இம்பாசிபிள். இதோ பாருங்க, நான் விரும்புறது உங்களைத்தான், உங்க ஆசை இல்ல. என் விருப்பம் உங்களுக்கு அவமானத்தையும் ஊராருக்கு வெறுப்பையும் தருணா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ரஞ்சனி, இந்த பத்திரம் மனசை புண்படுத்திருந்ததுன்னா என் மகன் மாதிரியே நீ சேர்த்து போனா எப்படிமா? இரும்பு இழக மட்டும் இல்ல, யாரையோ ஈர்க்கவும் செஞ்சிருக்கு. அது யாரா இருக்கும்? பாட்டு கிளாஸ் நடக்கணும்னா என் கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும்னு மாணவிகளை மிரட்டினேன். அத்தனை பெருமா கையை தூக்குவாங்க. எப்படியோ காதல் தான் அவனை திருத்தி இருக்கு. அவன்கிட்ட பெரிய மனமாற்றத்தையே ஏற்படுத்தி இருக்கு. இரும்பையும் இழக வச்ச அவளை நான் பாராட்டியே ஆகணும். பிரசன்னா யாரு நேசிக்கிறான்? அவன் மலரோட பேரை கொண்டவளா இல்ல ராகத்தோட பேரை கொண்டவளா? என்ன கமலாவும் பாட்டு சொல்லிக்க இங்க வரா, கல்யாணியும் பாட்டு சொல்லிக்க வரா. பிரசன்னா கிட்டே கேட்டேன், அவன் மலரா ராகமா? பிரசன்னா வந்தாச்சா? சாப்பிட்டாச்சா? வேண்டாமா, நீ போய் சாப்பிட்டு படுத்துக்க போ.
வயசு அனுபவம் மன்னிச்சிருக்கலாம். அதுக்கு பதிலா கோபம் என்ன குருடாக்கிடுச்சு. உன் மனசுல இப்படிப்பட்ட ஒரு சலனம் ஏற்படுறதுக்கு எந்த விதத்திலேயாவது நான் காரணமா இருந்திருந்தா என்ன மன்னிச்சிடு. எவ்வளவு நாளா இந்த கதவை சாத்தணும்னு எனக்கு தோணுனதே இல்லை. ஆனா இன்னைக்கு குட் நைட். கதவை சாத்தாதீங்க. அப்படி என்ன நடந்து போச்சு இன்னைக்கு? எண்ணத்துல நான் வரம்பு மீறி இருக்கலாம், ஆனா செயல்ல மீறல. ஆசைங்கிறது வேற, வெறிங்கிறது வேற. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கல. உங்க உடல் மட்டும்தான் என்னுடைய லட்சியமா இருந்திருந்தா கதவு சவறு எதுவுமே குறுக்க நிற்க முடியாது. ஜஸ்ட் லைக் தட் அடைஞ்சிருப்பேன். நான் நேசிக்கிறதா சொன்னது உங்களை, உங்க இதயத்தை. கதவை சாத்துறது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பதிலா என்ன வெளியே பிடிச்சு தள்ளி வாச கதவை சாத்தி இருக்கணும். 10 வரையில எண்ணுமே. அதுக்குள்ள இந்த கதவு திறக்கலைன்னா வாச கதவு திறந்துரும். குட் பை. 1 2 3 4 5 6 7 8 9 10. Good night. குட் மார்னிங் பிரசன்னா. குட் மார்னிங். ராத்திரி தூக்கம் மனசுல ஒரு தெளிவை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். மனசுல குழப்பம் இருந்தா தானே தூக்கம் அதை தெளிவுபடுத்த. இன்னமும் அந்த தவறான எண்ணத்துல இருந்து நீ விடுபடவே இல்லைன்னு தெரியுது. அது தவறான எண்ணமா எனக்கு தெரியலையே. அது நிச்சயமா நடக்கிற காரியம். அது ஏன் நடக்காதுன்னா 1000 காரணம் இருக்கலாம். முக்கியமா என் வயசு. நான் உன்னோட பெரியவ பிரச்சனை. வாழ்க்கையின் பிற்பகுதியில காலடி வச்சுட்டேன். வயசை நான் மறைக்கலாம், ஆனா இயற்கை காட்டி கொடுத்துருமே. பத்தியா சில்வர் ஹேர். இப்ப வயசு குறைஞ்சு போச்சா? இட் இஸ் நோ ஆர்குமெண்ட். இதெல்லாம் காரணமா சொல்லாதீங்க. விருந்தாளியாவே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. உறவோடு வாழத்தான் நான் விரும்புறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுங்க, அது வேற விஷயம். நான் வெளியே போயிடுறேன். ஜோனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாங்க கூட. இத பாரு, புரியாத வயசுல பெருமைப்பட முடியாத ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டவதானா? புரியலையா? ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு நான் தாய். உங்க பொண்ணா? கல்யாணம் ஆகாமலேயே தாய்மை அடைஞ்ச பெருமைக்குள்ளானவனா? காதலிச்ச வேகத்திலேயே கைவிட்டுட்டு போறதுல சில ஆம்பளைகள் ரொம்ப சாமர்த்தியசாலிகள். அப்படி பலியானவர்கள்ல நானும் ஒருத்தி. ஏற்பட்ட களங்கத்தை மாத்த முடியாது, ஆனா வாழ்ந்தாகணுமே. களங்கத்தை மறைக்கலாமே நினைச்சு டாக்டர் கிட்ட போனேன். நான் உனக்கு டாக்டர். டாக்டரா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் உன்னுடைய வெல்விஷர், ரசிகன், உன் மேல அக்கறை இருக்கிறவன். என்ன கல்யாணம் ஆகாமலேயே குழந்தையை பெற்றுக்கிட்டா இந்த எம்ஆர்பியினுடைய இமேஜ் கெட்டு போயிடுமே பாக்குறியா? நல்ல புகழோட இருக்கிறவங்க லைஃப் எல்லாமே கிளீன் ஸ்லேட் இல்ல. எங்கேயாவது ஒரு கீரல் இருக்கத்தான் செய்யும்.
கரிச்சதவை அடியோட மறந்துரு. என்ன யோசனை பண்ற? ஹாலிடேன்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட. திரும்பி வரும்போது அநாத குழந்தைன்னு சொல்லிட்டு உங்க சொந்த குழந்தைய எடுத்துட்டு வாயா. பாதை வகுத்த பின் பயந்தென்ன லாபம், பயணம் நடத்தி விடு மறைந்திடும் பாவம் அப்படின்னு நீதானமா பாடுவேன். தைரியமா இரு. 10 மாசம் சுமந்து பெற்றவளுக்கு அனாதைங்கிற பட்டத்தை கொடுத்து நானே வளர்த்தேன். அனாதை பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதா சொல்லி அவளையும் ஊரையும் ஏமாத்தி வாழ்ந்தேன். வேலு, வீட்டை பாத்துக்க, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிங்க மா. தெரியுமா எப்ப ஊர்ல இருந்து திரும்பி வராங்க? இன்னும் 1 வாரம் ஆகும். இந்த பாரு, தோட்டத்திலே இருக்காம வீட்டு மேல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கட்டில வந்து உட்கார உள்ள அந்த ஃபேனை போடு. அது ரேடியோ பத்தி தான் போட. முடியா அல்பனுக்கு பவுஸ் வந்த மாதிரி உனக்கு எதுக்கு அந்த சவுஸ் எல்லாம்? ஆமா, அனாத பொண்ணு ரஞ்சினி மட்டும் அனுபவிக்கலாம். அவுட் ஹவுஸ் ஜோடி நாம அனுபவிச்சா என்னவா? வாய மூடியா. அந்த பொண்ணு அனாதை இல்ல. அனாதை இல்லையா? பைரவியம்மா 10 மாசம் சுமந்து பெற்ற பொண்ணியா ரஞ்சினி. பெற்ற பொண்ணா? இல்லையா? அனாத பொண்ணு எடுத்து வளர்க்கறத வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்க தலையெழுத்து. அட என்ன பிள்ளை சொல்றீங்க? இந்த பாரியா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே அந்த அம்மா கர்ப்பம் ஆயிட்டாங்க. நம்பிக்கை எடுத்தவன் ஓடி போயிட்டான். பிறக்கிறப்ப குழந்தைய கொல்லவும் மனசு வரல. வளர்க்கிறப்ப தன் குழந்தைன்னு சொல்லிக்கவும் தைரியம் இல்ல. அனாதைங்கிற பட்டத்தோட வாழும்போது என்ன உயிருக்கும் மேலா நேசிச்ச ரஞ்சினி உண்மையிலேயே நான் தான் தாயின்னு தெரிஞ்ச உடனே என்ன வளர்த்த போது உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட நான் ஏங்கினேன். என்ன பெத்தவளே நீங்க தான் தெரியும் போது உங்களை அம்மான்னு கூப்பிடுறதே நான் வெறுக்கிறேன். பெத்த ஒரே பெண்ண அனாதைன்னு வளர்த்ததுக்கு பதிலா 10 அனாதைகளை தத்தெடுத்து வளர்த்திருக்கலாமே. ஓடி போன அப்பனும் ஒளிஞ்சி வாழ நினைக்கிற அம்மாவும் எனக்கு தேவையில்லை. தாங்கள் வழங்கிய அனாதை பட்டத்திற்கு நன்றி. எங்கே போய்விட்டேன் என்ற கவலை தங்களுக்கு வேண்டாம். அனாதைக்கு 1000 வீடு. என்னை தேட முயற்சித்தால் அது என் தற்கொலையில் முடியும். இனி எனக்காக கதவை நோக்கி காத்திருக்க வேண்டாம். தங்கள் வீட்டு கதவு எனக்காக திறந்திருக்கவும் வேண்டாம். குட் பை. அன்னையிலிருந்து நான் வாழ்க்கையில எதையுமே தேடுறதில்லை, விரும்புறதில்லை, நினைக்கிறதில்லை. இப்ப புரியுதா பிரசன்னா? புரியுது. இவ்வளவு துயரங்களை அனுபவிச்ச உங்களுக்கு ஒரு துணை அவசியம் தேவைன்னு இன்னும் நல்லா புரியுது. ஜாதி, மதம், அந்தஸ்து, இந்த சமுதாய வேலைகள் எதுவுமே காதலுக்கு அணை போட முடியாது. In this present age, வயசு கூட வேலையா குறுக்க நிற்க முடியாது. Still I love you. என்னப்பா மகேந்திரா அத்தி புத்தாப்புல கிளப்புக்கு வந்து எத்தனை நாளாச்சு? வீட்லயும் கூட்டிட்டு வந்திருக்கியா? ரஞ்சனிய சொல்றேன். ராணி ஏன்பா மனவாள் நாயுடு, மங்களத்தை ஏன் ரொம்ப நாளா காணோம்? மங்களம் அவளுக்கு தான் ரொம்ப ஏமாத்தம். இந்த குமரன் நினைச்சு அவ தவம் கிடந்தா. ஆனா இந்த குமரன் எப்படி இருக்கும்? மங்களம் ஏற்கனவே பாட்டு பேசு, இப்ப கேட்கணுமா? அவன் ஒரு பைத்தியக்காரி. பல பலன் இப்பாலாவுக்கு முன்னால கார்பரேஷன் லாரி மாதிரி அவன் எப்படி ஜெயிப்பா? என்ன பார்த்து ஜோக்கர் போட்ட? அடடே, ஜாக்கி நினைச்சு குவீன உரி போட்டோம்ப்பா. என்னப்பா அது தள்ளி வச்சு பாக்குறான்? காளேஸ்வரம். என்னது? வெள்ளெழுத்து வந்தாச்சு மைனருக்கு. நல்ல எழுத்து வந்த வயசுல காட்டம் விளையாடக்கூடாது, கண்ணிகளோட விளையாடக்கூடாது. விளையாடலாம். எப்ப? காட் விளையாடணும்னா கண்ணாடி போட்டுக்கணும், கண்ணிகளோட விளையாடணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். வாங்க வாங்க, ஜெயமங்கலம். உட்காருங்க. பரவாயில்ல,
கடைசியில மங்களத்துக்கு தான் ஜெயம். ஜெயம்ங்கிற வார்த்தையும் பேரோட சரிங்க. இல்ல மங்களம், உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற முடிவோட தான் வந்திருக்கேன். என் மனைவியா? ஓ, ஏன் இந்த திடீர் மனமாற்றம்? வம்பு பேசுறவங்க வாய் அடைக்க. அதாவது ரஞ்சினியை உங்களை சம்பந்தப்படுத்தி பேசுறவங்க வாய் அடைக்க, அப்படிதானே? யூ ஆர் ரைட். டூ லேட். இந்த மங்களம் இப்ப அவைலபிள் இல்ல மிஸ்டர் மகேந்திரன். ஓ, ஆனா பிடிவாதமா இருக்கிற ரஞ்சனியுடைய மனசை பார்த்தேன். இதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. ரஞ்சனை கிட்ட தப்பிக்க என்கிட்ட தஞ்சம் அடைய நான் ஒன்னாலும் தீப்பம் இல்ல. அந்த பெண்ணை சீட் பண்ண ஒரு கருவியாருக்கும் நான் விரும்பல. Go and marry her. இம்பாசிபிள். எந்த விதத்திலையும் பொருந்தாத கல்யாணம். அந்த நினைப்பே எனக்கு அநீதியா தோணுது. இது உலகத்துல நடக்காதது இல்ல. ரஞ்சினியோட நேசத்திலேதான் நான் தூய்மையை பாக்குறேன், ஆழ்ந்த பக்தியை பாக்குறேன். துணிஞ்சு நீங்க அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா முறை தரமும். சொல்ல போனா மனிதாபிமானம் கூட. Cheers. ஏன் அதுக்குள்ள கிளப்ல திரும்பி வந்துட்டீங்க? முதல்ல உன் மகிட மாத்திட்டு வா. நேர் வகிட எடுத்து தலையை சீவிட்டு வா. ஓ, ஆண்கள் அத்தனை பேருக்கும் ஈடுகட்டுற மாதிரி என் எண்ணத்திலேயும் மதிப்பிலேயும் பன்மடங்கு உயர்ந்தது அவருக்கு. வாழ்க்கை துணைவி ஆகிறது பெரும் பாக்கியமா நினைச்சேன். நாகரீக யுகத்து காதல் இலக்கணப்படி எடுக்கப்பட்ட திருமண முடிவில் இது. உடல் இன்பத்துக்காகவோ உடைமைகளுக்காகவோ நான் என்கிற திருமணமும் இல்லை. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் எதிர்த்து நிக்கத்தான் போறேன்.